எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இவங்க பெங்களூரை சேர்ந்தவங்கம்மா. இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லிவிங் டுகெதருக்கு எதிர்பார்க்குற ஒரு பெண் வரந்தாம்மா கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரன்களை மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். வரன் தேடுறவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. இவங்கள பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கம்மா. சரி வாங்கம்மா, இப்போ இவங்களோட ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடன்னு சொல்கிறாங்க. ராசின்னு பார்த்தீங்கன்னா விருச்சகம்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா அனுஷம்னு சொல்கிறாங்கம்மா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க பெங்களூரை சேர்ந்தவங்கம்மா. இப்போ இவங்களோட குடும்ப வரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இவங்க ஒரு டிகிரி படித்து முடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்கம்மா. இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு ஹையர் பொசிஷன் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு பிடிச்ச லிவிங் டு லைஃபுக்கு எதிர்பார்த்து தான் நம்மக்கிட்ட வந்திருக்காங்கம்மா. இவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ரிட்டையர்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு சொல்கிறாங்கம்மா. இப்போது பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான்னு சொல்கிறாங்கம்மா. கூட பிறந்தவங்க யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதனாலேயே இவங்க பேரண்ட்ஸ் இவங்களால தனியாக பார்த்துக்க முடியலன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க வேலைக்கு போகிறதால இப்போது இவங்க பேரண்ட்ஸ் 2 பேரையும் ஒரு ஓல்டேஜ் ஹோமில் சேர்த்து வச்சுருக்கிறதா சொல்கிறாங்கம்மா. இவங்க நல்ல வசதியான ஃபேமிலி தான். பணத்துக்கெல்லாம் எந்த குறையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் கூட இவங்க எல்லாரையும் பார்த்துக்க தான் ஒரு ஆள் இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. அவங்க ஹாஸ்டலில் தங்கி படிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்க முதல் திருமண வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்களாம். அதனால் அந்த லைஃப் வேணாம்னு இப்போ தனியாக வந்துட்டு தான் சொல்கிறாங்கம்மா. அந்த லைஃப் பற்றி நம்ம வேறு எதுவும் கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. வரப்போகிற துணையும் அதை பற்றி கேட்க வேண்டாம்னு சொல்கிறாங்கம்மா. இப்போ மேரேஜில் நம்பிக்கை போனதால தான் இந்த லிவிங் டு லைஃபுக்கு பார்க்குறேன்னு சொல்கிறாங்கம்மா. மனசு ஒத்து போகலைன்னா மேரேஜ் ஆனாலும் யூஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. 2 மனசும் ஒத்து போச்சுன்னா மேரேஜ் பண்ணாமல் இருந்தாலும் ஓகே தானே இவங்க நம்புகிறாங்கம்மா. இவங்க பேரண்ட்ஸ் பார்த்துக்கிறதுக்கும் இவங்க பாதுகாப்புக்கும் தான் இப்போ துணை தேடுறாங்களாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வரப்போகிறவர் வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இவங்க பேரண்ட்ஸை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா போதும்னு சொல்கிறாங்க. நல்ல கேரக்டராக இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு யாருமே இல்லாமல் தனிமையில் இருந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, உங்களுக்கும் ஒரு துணை தேவைப்படுது அப்படின்னா இவங்க கூட ஜாயின் பண்ணி மீதி இருக்கிற வாழ்க்கையை நல்லபடியாக சந்தோஷமாக கழிக்கலாமா. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா இவங்க உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்கம்மா. இந்த மாதிரி லிவிங் டுகெதர் வரன்கள் எப்போ தான் வரும்? கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வரன்கள் நம்ம சேனலில் இருக்குமா. நம்ம சேனலில் போய் பாருங்கள். இவங்கள பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்லாம் சொல்லுங்கம்மா. நீங்கள் பண்ணுற எல்லா கமெண்ட்டையும் இவங்க பார்ப்பாங்க. அடுத்த வரன் பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.